தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் காந்தி பதவி தப்புமா? அமைச்சர் காந்தி பதவி தப்புமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்று தமிழக அமைச்சரானார் காந்தி. கதர்துறை அமைச்சராக தற்போது உள்ளார். 3 ஆண்டுகள் அமைச்சர் பதவியை நிறைவு செய்துள்ளார். தற்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. ராணிப்பேட்டை தொகுதி அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்குள் வருகின்றது. இவர் அரக்கோணம் தொகுதி பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக தேர்தல் பொறுப்பாளராக திமுகவால் அறிவிக்கப்பட்டவர். அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடுபவர் ஜெகத் ரட்சகன், தற்போதைய எம்பி, பண முதலை என்று கூட சொல்லலாம். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சமீபத்தில் அவருடைய வீடு சோதனையிடப்பட்டு பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன, பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன, தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சர்ச்சைக்குரியவராக உள்ளார். ஜெகத் ரட்சகன் தொகுதி முழுவதும் பணத்தை வாரி இறைத்துள்ளார். அவர் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறப்பட்டாலும் கூட அந்த தொகுதியின் பொறுப்பாளராக உள்ள காந்தி தேர்தல் பணிகள் சரிவர செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. அமைச்சர் காந்தி அவர்கள் தேர்தல் பணிகளை சரியாக மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. அவர் ஏனோதானோ என்று செயல்பட்டதாக அவர் மேல் புகார் அனுப்பியுள்ளனர் கட்சிக்காரர்கள். ஜெகத் ரட்சகனுக்கும் அவருக்கும் 7ஆம் பொருத்தம் என்று கூறப்படுகிறது. ஜெகத் ரட்சகன் அரக்கோணம் தொகுதியில் வெற்றி பெறக்கூடாது, அவர் வெற்றி பெற்றால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்று காந்தி கருதுகிறார். ஆகவே அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் திமுக வேட்பாளர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக காந்தி தேர்தல் வேலைகளை அவர் சரிவர செய்யவில்லை என்று திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபடவில்லை என்றும் பூத் ஏஜெண்டுகள் நியமிப்பதில் குளறுபடிகள் ஏற்பட்டதாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே அரக்கோணம் தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் வெற்றி கேள்விக்குறியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் திமுக வேட்பாளர்கள் ஏறத்தாழ ஒரு 10 பேர் தோல்வியடையக்கூடிய நிலைமையில் இருப்பதாக கட்சிக்கு புகார் அனுப்பியுள்ளனர் திமுகவினர். தேர்தல் முடிவு வந்த பின்பு தேர்தல் வேலை சரிவர செய்யாத அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அமைச்சர் காந்தி அவர்கள் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே தேர்தலுக்கு பின் அமைச்சரவை மாற்றம் நடைபெறும். அதில் அமைச்சர் காந்தி பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அமைச்சர் காந்தி தலைமைக்கு தன்னிலை விளக்கம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே தேர்தலுக்கு பின் மாற்றி அமைக்கப்பட உள்ள தமிழக அமைச்சரவையில் அமைச்சர் காந்தி அவர்களுடைய பதவி தப்புமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா அல்லது பதவியை தக்க வைத்துக் கொள்வாரா என்பது வாக்கு எண்ணிக்கைக்கு பின்புதான் தெரிய வரும். ஆனால் அவர் மீது திமுகவினர் கடுமையான குற்றம் சாட்டுகின்றனர். திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனும் கடுமையான கோபத்தில் உள்ளார். திமுக தலைமையின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளார் அமைச்சர் காந்தி. அமைச்சர் காந்தி பதவியிலிருந்து நீக்கப்படுவது உறுதி என்று அரக்கோணம் தொகுதி திமுகவினர் கூறுகின்றனர். ஆனால் திமுக தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. அமைச்சர் காந்தி பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா, பதவியை தக்க வைத்துக் கொள்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.